ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ரத சப்தமி ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரத சப்தமிக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ண ஸ்வீட் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பைமோட்டோ ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய பொருட்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பைசஸ் வந்துட்டு 20% ஆஃபரில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இந்த பைமோட்டோ ஆப்பில் இருக்குது. மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு டால்டா வந்து காய வச்சுக்கிட்டேன். அதாவது நான் இதுக்கு வந்துட்டு வனஸ்பதி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வனஸ்பதியில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறமா நட்ஸு இதெல்லாம் போட்டு நான் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதில் வந்துட்டு நான் 1 கப் ரவை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வனஸ்பதியை நல்லா வறுக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அந்த வந்து ஸ்மெல்லு வரும், அந்த அரோமா வரும். அதாவது நம்ம வறுத்து முடித்த உடனே அந்த இதோடு சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நல்லா வறுபட்டுருக்கு. இந்த மாதிரி பாருங்கள், தனியாக மணல் மாதிரி வந்ததுமே நல்லா வறுபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் மெஷர் பண்ண கப்லேயே 2.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் நல்லா கொஞ்சம் தனியாக ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் கொட்டாமல் வரும். இந்த கன்சிஸ்டன்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இதாக வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் வந்துட்டு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணது நல்லா இலகி வரும். இலகி வந்துட்டு கொஞ்சம் நல்லா லூஸ் விடும். அதை வந்து நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கலர் வந்து இதுக்கு நான் வந்துட்டு கேசரினா மாமூலாக நம்ம வந்துட்டு எல்லோ இல்லைன்னா வந்துட்டு ஆரஞ்சு தான் நம்ம கொடுப்பேன். நான் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு பிஞ்ச் பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கலரி விட்ருங்க. நம்ம வந்து லாஸ்ட்டில் சேர்த்துறத விட சென்டரில் வந்து நம்ம சேர்த்துனோம்னா இன்னும் நல்லா கலந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய், நான் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்துட்டு கோயில் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சாமிக்கு படைக்கிற இது வந்து கோயில் பிரசாதத்தில் கொடுக்கும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரகசியம் வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கற்பூரம் லாஸ்ட்டில் அது பொடி பண்ணி மேலே தூவிட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஆறினதும் நம்மளுக்கு கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் மாதிரி வீட்டில் வைக்கிற நைவேத்தியத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சாமிக்கு படைக்க கேசரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பைமோட்டோ ஆப்பில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.